வசனமெல்லாம் தேனிலும் மதுரமானது. வேதாகமத்தில் எழுதிய வார்த்தை பரிசுத்தமானது. அதில் இருக்கும் வசனமெல்லாம் தேனிலும் மதுரமானது. நாம் பரிசுத்தத்தோடு படித்திடுவோம், விசுவாசத்தோடு ஜெபித்திடுவோம். பரிசுத்தத்தோடு படித்திடுவோம், விசுவாசத்தோடு ஜெபித்திடுவோம். அந்த நாளை எண்ணி துதித்திடுவோம், இயேசுவை அறிந்திடுவோம், இயேசுவை அறிந்திடுவோம். வேதாகமத்தில் எழுதிய வார்த்தை பரிசுத்தமானது. அதில் இருக்கும் வசனமெல்லாம் தேனிலும் மதுரமானது. யோவானில் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, ஆதியிலே தேவ வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. சகலமும் அவர் மூலமாய் உண்டானதாம் இந்த உலகத்திலே. ஆதியிலே தேவ வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. சகலமும் அவர் மூலமாய் உண்டானதாம் இந்த உலகத்திலே. அந்த நாளை எண்ணி துதித்திடுவோம், இயேசுவை அறிந்திடுவோம், இயேசுவை அறிந்திடுவோம். வேதாகமத்தில் எழுதிய வார்த்தை பரிசுத்தமானது. அதில் இருக்கும் வசனமெல்லாம் தேனிலும் மதுரமானது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே, வானத்தையும் பூமியையும் அதில் மனுஷனையும் உண்டாக்கினாரே. எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருங்கள் என்று சொன்னாரே. வானத்தையும் பூமியையும் அதில் மனுஷனையும் உண்டாக்கினாரே. எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருங்கள் என்று சொன்னாரே. அந்த நாளை எண்ணி மகிழ்ந்திடுவோம், இயேசுவை ஏற்றுக்கொள்வோம், இயேசுவை ஏற்றுக்கொள்வோம். வேதாகமத்தில் எழுதிய வார்த்தை பரிசுத்தமானது. அதில் இருக்கும் வசனமெல்லாம் தேனிலும் மதுரமானது. யோவானில் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, அவர் நமக்கு சொந்தமானதால் நம்மிடத்தில் வந்தாரே. அவரை நாம் ஏற்றுக்கொள்ள மனதில்லை அழுதாரே. அவர் நமக்கு சொந்தமானதால் நம்மிடத்தில் வந்தாரே. அவரை நாம் ஏற்றுக்கொள்ள மனதில்லை அழுதாரே. அந்த நாளை எண்ணி அழுதிடுவோம், இயேசுவை ஏற்றுக்கொள்வோம், இயேசுவை நம்பிடுவோம். வேதாகமத்தில் எழுதிய வார்த்தை பரிசுத்தமானது. அதில் இருக்கும் வசனமெல்லாம் தேனிலும் மதுரமானது. நாம் பரிசுத்தத்தோடு படித்திடுவோம், விசுவாசத்தோடு